வணக்கம் ஹோமியோபதிக் பிரியர்களே. நான் டாக்டர் திவ்யா தங்கராஜ், எம்டி ஹோமியோபதிக் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் ஃபேட்டி லிவர். நம்ம வாழ்கிற இந்த லைஃப் ஸ்டைலில் இப்போ ஃபேட்டி லிவர் ரொம்பவே காமனாக பார்க்க முடியுது. பேஷண்ட்ஸை நான் வேற ஒரு நோய்க்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருப்பேன், பட் அதில் அவங்க நோயோடு சேர்ந்து ஃபேட்டி லிவரும் ரிப்போர்ட்டில் வரும். இது ரொம்ப நாளாக நம்ம ட்ரீட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா இது ஃப்யூச்சரில் சீரியஸாக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபேட்டி லிவர்னா என்ன, ஃபேட்டி லிவரோட டைப்ஸ், அதோட அறிகுறிகள், ஃபேட்டி லிவர் எதனால் ஆகுது, இது போக அதோட ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேட்டி லிவர்னா என்னன்னு பார்க்கலாமா? ஃபேட்டி லிவர் இந்த வேர்ட்லேயே இருந்து உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். லிவர் அதாவது கல்லீரல்ல அதிகமாக ஃபேட் டெபாசிஷன் ஆகுறது, ஆர் கல்லீரல்ல அதிகமான அளவில் ஃபேட் செல்ஸோட உற்பத்தி ஆகுறது. கல்லீரல் நம்ம பாடியோட செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அண்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன். பிகாஸ் கல்லீரல் நம்ம பாடியில் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுது. லைக் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, டாக்ஸிக் பொருட்கள் வெளியேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் வேலைகள் கல்லீரலுக்கு உண்டு. இதில் ஃபேட் டெபாசிஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா, கொஞ்சமாக இருந்துச்சுன்னா லிவர் தானாகவே ஹெல்தி செல்ஸை ரீஜெனரேட் பண்ணும். பட் இதுவே அதிகமாக ஆகிடுச்சுன்னா கல்லீரல் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம இதோட 2 டைப் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இந்த கண்டிஷன் ஆல்கஹால் யூஸ் பண்ணாத பேஷண்ட்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் ஆனால் அவங்க நம்ம இந்த டைப்பில் கிளாஸிஃபை பண்ணுவோம். இதோட காசஸ் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ். இந்த பேஷண்ட்க்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் ஃபேட்டி லிவர் ஆகலாம். உடல் பருமன் ஒபேசிட்டி இதனாலையும் ஃபேட்டி லிவர் ஆகலாம். சில பேர் விதவிதமான டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுவாங்க வித்தவுட் எனி சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்டோட கைடன்ஸ். ஸோ டயட் ப்ராப்பர் எடுக்காத காரணங்களால் நம்ம பாடி லிவரில் ஃபேட் டெபாசிஷன் ஆரம்பிச்சு. செகண்ட் மெயின் டைப் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இப்போது ஒரு பர்சன் ரொம்ப வருஷமாக அதிகமான அளவில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க, அதனால அவங்களுக்கு லிவரில் ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது நம்ம ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம். நிறைய பேஷண்ட்ஸில் எந்த சிம்டம்ஸும் தெரியாது. மெஜாரிட்டி பேஷண்ட்ஸில் சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது. பட் சில பேஷண்ட் அறிகுறிகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் இது ரொம்ப சீவியராக இருக்கும். அந்த சுச்சுவேஷனை நம்ம நாஷ்னு சொல்வோம். நாஷ்னா நான் ஆல்கஹாலிக் ஸ்டெட்டோஹெப்படைட்டிஸ். இது ரொம்ப சீவியரான கண்டிஷன். இது ஃப்யூச்சரில் சிரோசிஸாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைப்ராசிஸ், லிவர் ஃபெயிலியர் ஆர் சம்டைம்ஸ் கேன்சராக கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாஷ் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சுச்சுவேஷன் வரும். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கு எது சொல்லியிருந்தனோ அது இதுக்கும் வரும். லைக் ப்ராப்பர் டயட் சேர்த்துக்கணும். நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்து கரெக்டாக டேப்லெட்ஸ் போட்டுக்க மாட்டீங்கன்னா, ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, விச் மேக்ஸ் ஃபேட்டி லிவர் ஷிஃப்ட் டு நாஷ். அறிகுறிகள் பற்றி பேசலாம். ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி அறிகுறிகள் மிகவும் கம்மியாக தெரியும். அண்ட் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பேஷண்ட் நாஷை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். காமன் அறிகுறிகள் ரைட் சைட் வயிறு பகுதியில் வலி இருக்கும், பசி எடுக்காமல் இருக்கும், வீக்னஸ், டயர்ட்னஸ், ஜாண்டிஸ் சிம்டம்ஸ் லைக் கண்ணு அண்ட் நகத்தில் எல்லோ ஆகுறது, சருமத்தில் அரிப்பு வர ஆரம்பிச்சிடும் பிகாஸ் பிலிருபின் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், வாந்தி, குமட்டல், வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் இது உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மெடிசின்ஸும் எடுக்கக்கூடாது. நான் சொல்ல போகிற மெடிசின்ஸ் ஒரு காமன் செட் ஆஃப் மெடிசின்ஸ். ஆனால் இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். பிகாஸ் ஹோமியோபதியில் நாங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பேஸ் பண்ணி மெடிசின்ஸ் சூஸ் பண்ணுவோம். ஸோ செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் கூடவே கூடாது. வாங்க இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசலாம்.
ஃபர்ஸ்ட் மதர் டிங்க்சர்ஸ், அதாவது லிக்விட் மெடிசின்ஸ். லிக்விட் மெடிசின்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து செலிடோனியம் மேஜஸ், செகண்ட் சியனாந்தஸ் அமெரிக்கானஸ், தேர்ட் கார்டஸ் மேரினஸ். இதில் நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தெரியும். டைல்யூஷன் மெடிசனில் லைக்கோபோடியம் அண்ட் பயோகெமிக் மெடிசனில் நாட்ரம் ஃபாஸ்ட் 6X. இது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். சூஸ் ஹோமியோபதி, சூஸ் ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.